விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் ரெஸ்டோரேஷன் சேல் பார்க்க போகிறோம். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 1971. இது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாமே பெயிண்டிங் குரோமியம் எல்லாமே பண்ண வெஹிக்கிள். இன்ஜின் பக்காவாக இருக்கும். இட்ஸ் அண்ட் B1 இன்ஜின். எல்லாமே பித்தாளை புஷ்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக இன்ஜின் ரொம்ப பக்காவாக இருக்கும். இன்றைக்கி கிளாசிக் என்ன ஸ்பீடு போதோ என்ன பிக்கப் இருக்கோ அந்த பிக்கப் இந்த வண்டியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1989 மாடல் மேக் அம்பாசிடரு. நிறைய பேர் என்கிட்ட டீசல் கேட்குறாங்க. ஸோ அதனால் இது வந்து கம்ப்ளீட்டாக இப்படியே நான் வண்டி எடுத்துருக்கிறேன். ப்ரீ புக்கிங்கில் தான் இப்போ டீசல் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வண்டி வேணும்னா நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நான் ரெடி பண்ணிடுவேன். 1992 மாடலு, 1985 மாடல், இது வந்து 97 மாடல், அண்ட் திஸ் இஸ் 99 மாடல், அண்ட் தட் இஸ் 2005 மாடல். இப்போ இந்த சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் 5 liters ஆஃப் பெட்ரோல் ஃப்ரீயாக போட்டு கொடுத்துட்றேன். பாலிஷ் கம்ப்ளீட்டாக டெஃப்லான் பாலிஷ் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்றேன். இதில் நம்ம அடிஷ்னலாக வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம்னா செராமிக் கோட்டிங் PPFலாம் கூட நம்ம பண்ணுறோம். ஸோ வணக்கம் மக்கள், எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருக்கேன். நம்ம வீடியோ பார்த்துருக்கேன், நீங்களும் ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம யூஸ்டு பைக்கு கார்லாமே போட்டிருப்போம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரீஸ்டோர் பண்ணுற இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி வீடியோ நம்ம எடுக்க வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரேம்லாம் தமிழில் வந்து பார்த்தாலே தெரியும். ஸோ இங்கே ஃபுல்லாக நிற்கிறது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டேஜோட ராயல் என்ஃபீல்ட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஃப்ரம் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1960, 58 வந்து பார்த்தீங்கன்னா டில் 2009 கடைசியாக கிளாசிக் வந்த வரைக்குமே உங்களோட கிளாசிக் அண்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்டு வண்டியுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா விண்டேஜ் கலெக்ஷன் புல்லட்ஸ் எடுத்து இவங்க வந்து ஃபுல்லாக வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் உங்களுக்கு அப்டேட் வேணும்னா கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக வந்து வண்டி இன்ஜின்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டாக இருக்கும். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இருக்க 2014-15 கிட்ட வந்து ஏற்றி ரீஸ்டோர் பண்ணி ஃபுல்லாக வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஸோ அம்பாஸ்டர் நிற்கிது நம்ம பக்கத்தில். 1989 மாடல், ரொம்ப டிமாண்டாக இருக்க மாடலை ஆல்ட்ரு பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க சேலுக்கு. ஸோ இந்த வண்டி விண்டேஜ் கலெக்ஷன் கார்ஸும் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த தாறுமாற விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் அண்ட் கார்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த விண்டேஜ் கலெக்ஷன்ஸ்க்கு இவங்க வந்து எவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க, ப்ரைஸ், அது என்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது மாதிரி எத்தனை காசு வந்து உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கலாம் வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சிடலாம். ஸோ நீங்கள் ஒரு நம்ம சேனல் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு ஜனனி மோட்டார்ஸ். திஸ் இஸ் தீபக் ஹியர். நீங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜனனி மோட்டார்ஸ்க்கு. இது வந்து என்ன யூனிட்னா கம்ப்ளீட்டாக ரெஸ்டோரேஷன் அண்ட் சேல்ஸ் ஆஃப் விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ். நம்ம ஜனனி மோட்டார்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பாரதிதாசன் சாலை ஆப்போசிட் டு பிரிஸ்டோன் டயர்ஸு. அதில் MI இன்சாஃப் காம்ப்ளெக்ஸ்னு அண்டர் கிரவுண்டில் இருக்குது. இதோட மேப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஃபுல் விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் ரெஸ்டோரேஷன் சேல் பார்க்க போகிறோம். நம்மள்ட்ட கார்ஸு, பைக்ஸ்னால் புல்லட் மட்டும் ஃபுல்லாக இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புல்லட் மட்டும் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நம்மள்ட்ட விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் எல்லா விண்டேஜ் வெஹிக்கிள்ஸுமே இருக்குது. விண்டேஜ் ஆஸ் வெல் அஸ் கிளாசிக் டைப்பும் இருக்குது. ஃப்ரம் 1950s இருந்து 2009 லாஸ்ட்டாக கொடுத்த ஸ்டாண்டர்ட் டைப் வரைக்கும் நம்மள்ட்ட இருக்குது. ப்ளஸ் ஆன்டிக் கார்ஸ், எல்லா டைப் ஆஃப் கார்ஸு, பைக்ஸ் எல்லாமே இருக்குது. ஆன் ப்ரீ புக்கிங்கில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சேல். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 1971. இது கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். FC இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாமே பெயிண்டிங் குரோமியம் எல்லாமே பண்ண வெஹிக்கிள். இன்ஜின் பக்காவாக இருக்கும். இட்ஸ் அண்ட் B1 இன்ஜின். FC இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. 1971 மாடல். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 1971 B1 இன்ஜின். இது இப்போ ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். சேலுக்கு ரெடியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது 1992 மாடலு. இது கம்ப்ளீட்டாக நாங்கள் ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். நாங்கள் எப்படி சேல் பண்ணுறோன்னா ஆஸ் இட் இஸ் கண்டிஷனில் நாங்கள் வண்டி வாங்கி இப்போ இந்த வண்டி வாங்கி இப்படி நாங்கள் கொடுக்கறதில்ல. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக A to Z கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணி தான் கொடுக்குறோம். பின் டு பின் எல்லாமே வேலை பார்த்துருவோம். இந்த ஷோரூம் கண்டிஷனில் தான் நீங்கள் வண்டி எடுக்க போகிறீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1992 மாடல். நம்மள்ட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,25,000 ஸ்டார்ட் ஆகுது. இட் கோஸ் அப் டு உங்களோட ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. உங்களுக்கு என்னென்ன நீட் வேணும். இப்போ டிஸ்க் வேணும்னா டிஸ்க் வச்சுக்கலாம், செல்ஃப் ஸ்டார்ட் வேணும்னா செல்ஃப் ஸ்டார்ட் வச்சுக்கலாம். எனக்கு சீட் இந்த மாதிரி கம்ஃபர்டபிலிட்டியில் வேணும், எனக்கு பெயிண்டிங் வந்து இந்த கலர்ஸ் வேணும். FC இன்சூரன்ஸ் நான் ப்ராப்பராக கரண்ட் டாக்குமெண்ட்ஸோட கொடுத்துருவேன். ப்ளஸ் ஒர்க்குக்கு தகுந்தாப்பில் நம்மள்ட்ட காசு என்ன தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் காசு. ஆஸ் இட் இஸ் கண்டிஷனாக நான் எந்த வண்டி இப்போ இந்த வண்டினா இது சும்மா டெமோக்காக வச்சுருக்கோம். இந்த வண்டி நான் அப்படியே உங்கள்கிட்ட கொடுக்க போகிறதில்ல. நான் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ரெஸ்டோர் பண்ணி தான் நான் எல்லா வெஹிக்கிளுமே தரப்போகிறேன். ஸோ அதனால் நம்மள்ட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,25,000 அண்ட் இட் கோஸ் அப் டு யார் ரிக்குவயர்மெண்ட். உங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்னவோ அது பொறுத்து தான் சார்ஜஸ் நம்மள்ட்ட. இப்போ இந்த ரெண்டு வண்டி பார்த்தீங்கன்னா ரெஸ்டோரேஷனுக்காக வந்திருக்கு கம்ப்ளீட்டாக.
இது வந்து ஃபுல்லாகவுமே இன்ஜின் ஒர்க் ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜின் கம்ப்ளீட்டாக கிராங்க்லாம் ஹெவியாக வேணும், பேஸ் எனக்கு நல்லா தம்ப் இருக்கணும், எனக்கு நல்ல ஸ்பீடு போகணும், பழைய வண்டி மாதிரி மெதுவாக இருக்கக்கூடாதுன்றனால இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோ கிராங்க் கிளாசிக்கோட கிராங்க் போட்டு கம்ப்ளீட்டாக இன்ஜின் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாமே பித்தாளை புஷ்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக இன்ஜின் ரொம்ப பக்காவாக இருக்கும். இன்றைக்கி கிளாசிக் என்ன ஸ்பீடு போதோ என்ன பிக்கப் இருக்கோ அந்த பிக்கப் இந்த வண்டியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த வண்டி வந்து கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் குரோமியம் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதுவும் ஃபுல்லாக ரெஸ்டோரேஷன் தான். இப்போ நாங்கள் ரெஸ்டோரேஷனும் கம்ப்ளீட்டாக நாங்கள் பண்ணுறோம், சேல் மட்டும் பண்ணுறதில்ல. இப்போ சப்போஸ் உங்களோட வண்டி இருக்குது, எனக்கு வந்து நான் ரெஸ்டோர் பண்ணி கொடுங்க, எங்கள் அப்பாவோட வண்டி இருக்குது, என் தம்பியோட அண்ணனோட வண்டி இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் ரெஸ்டோரேஷனும் பண்ணி கொடுத்துருவேன். ஆன் ரிக்வயர்மெண்ட் சார்ஜஸ் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, இப்போ எனக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து மாடிஃபிகேஷனுக்கு ஒரு 35 ரெஸ்டோரேஷன் மாடிஃபிகேஷன் வாட் எவர் 35,000லேருந்து இட் கோஸ் அப் டு 2 lakhs 3 lakhs. அது உங்களோட நீடு பொறுத்து இருக்குது. செல்ஃப் வைக்கணும்னா ஒரு ரேட்டு, அலாய்ஸு டிஸ்க்கு போடணும், பெயிண்டிங் பண்ணணும். பெயிண்டிங்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பெயிண்டிங் இருக்குது, ஸ்டாண்டர்ட் டைப் ஆஃப் பெயிண்டிங் இருக்குது, நார்மலாக பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை எனக்கு வந்து ஏர் ப்ரஷிங் பண்ணணும், டிசைனிங் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு நீடு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேல் தான். இது கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் என்னடா வண்டி அழுக்காக இருக்குது அப்படிலாம் பார்க்காதீங்க. நான் கொடுக்கும் போது உங்களுக்கு நான் எப்படி பாலிஷ் பண்ணி நான் ஃப்ரண்ட்டில் ஒரு வண்டி காமிச்சேன்ல அதே மாதிரி உங்களுக்கு எல்லா வண்டியுமே கொடுத்துருவேன். ஏன்னா இங்கே நான் இப்படி தான் வண்டி நிப்பாட்ட முடியும். நீங்கள் எந்த வண்டியை புக் பண்ணுறீங்களோ ஆன் ப்ரீ புக்கிங் தான். நீங்கள் எந்த வண்டி புக் பண்ணுறீங்களோ அந்த வண்டியை கம்ப்ளீட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் இருக்காது. பே பண்ண உடனே எடுத்துகிட்டு போகிற அந்த மாதிரி கிடையாது நம்மள்ட்ட. நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதில் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி பக்காவாக பாலிஷிங்கு, பக்காவாக பிளேட்டிங் ஒர்க்கு எல்லாமே பண்ணி ஷோரூம் கண்டிஷனில் தான் நான் வண்டி வெளியில் கொடுப்பேன். இட் டேக்ஸ் அப் டு 1 or 2 days. இது எல்லாமே இந்த லைனப் ஃபுல்லாமே சேல் தான். அது பார்த்தீங்கன்னா 2003 மாடலு. ஸோ அந்த வண்டி வந்து ஃபார் சேல் தான். இது வந்து 1992 மாடலு. இது வந்து 1985 மாடல். இது வந்து 97 மாடல் அண்ட் திஸ் இஸ் 99 மாடல் அண்ட் தட் இஸ் 2005 மாடல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், எல்லாமே ஓல்டு ஸ்டாண்டர்ட் டைப் தான். பட் ஆனால் நான் வேரியேஷன்ஸ் காமிக்கணுன்றதுக்காக இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அது ஸ்டாண்டர்ட் டைப்பில் பண்ணியிருப்போம். இது நார்மலாக ஃபுல் ஒரு ஒரு 92ல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி. இது வந்து கொஞ்சம் இன்றைக்கி உள்ள லிமிடெட் எடிஷன்லாம் கன்மெட்டல் கிரேயில் இருக்குல்ல அந்த மாதிரி. இது வந்து கொஞ்சம் மாடு கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்காக இது வந்து இன்றைக்கி உள்ள ட்ரெண்டு, பசங்கள்லாம் ஓட்டணும்னு விரும்புவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் மேட் ஃபினிஷிங் கலர். அது கிளாசிக் டைப்பில் எனக்கு வேணும்னு சொல்கிறவங்களுக்கு அந்த வண்டி. ஸோ இதுலேயே உங்களுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். உங்களோட இதுக்காக தான் நான் இவ்வளோ டிஸ்பிளே வச்சுருக்கேன். நீங்கள் இதில் எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கலாம். இல்லை சப்போஸ் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு நான் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி எனக்கு ஏன் டேஸ்ட்டுக்கு வண்டி வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு 3-4 வண்டி வச்சுருக்கிறேன். இது மாதிரி என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-15 வண்டி இருக்குது. உங்களுக்கு அதை வந்து உங்கள் பேர்லேயே எஃப்சி இன்சூரன்ஸ் காமிச்சு உங்களோட நீடுக்கு தகுந்தாப்பில் நம்ம ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. ஏன்னா இது வந்து சீல்டு இன்ஜின். இது வந்து 2003 மாடல். இது வந்து ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர்கிட்ட இருந்து இந்த வண்டியை நான் கலெக்ட் பண்ணேன். நம்மள்ட்ட ஒரு வண்டி வாங்கினாங்க, அவங்களோட வண்டி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டாக்கான ஒரு வண்டி தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஜின் கூட பிரிக்கலை, எதுவுமே பண்ணல, ஸ்டாக்காக சிங்கிள் ஹேண்டடாக ஓட்டின வண்டி இது. ஸோ இது வந்து பக்காவாக ரொம்ப ப்ரொஃபஷனலாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எடுத்து இந்த வண்டி மட்டும் நான் அப்படியே கொடுக்கறதுக்கு ரெடி. ஏன்னா நான் இதில் கை வைக்க எனக்கு மனசு வரல. ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பெயிண்டிங் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் தான் பண்ணணும். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அண்ட் 200% கேரண்டீட் இன்ஜின். ஸோ இது ரொம்ப பக்காவான இருக்குது. 2003ல் விட்ட மாடலு, கம்ப்ளீட்டாக ஸ்டாக்கு, அப்படியே ஒரே ஆள் மெயின்டைன் பண்ண வண்டி. திஸ் இஸ் ரெடி ஃபார் சேல் நவ். இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துருச்சு. நம்மள்ட்ட ஒருத்தவங்க வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணனால அவங்க வண்டி கொடுத்துருக்காங்க. நிறையா பேர் வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து பாயிண்ட் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் எலக்ட்ரானிக் டைப் வேணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு 2 வண்டி மட்டும் எலக்ட்ரானிக்கில் எடுத்து வச்சுருக்கேன். இது 2003 மாடலு. இது வந்து 2000 மாடல். பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டு. அது கொஞ்சம் கிளாசிக் டைப்பில் பண்ணியிருப்போம். இது கொஞ்சம் டீலக்ஸ் டைப்பில் இருக்குது. ஸோ இதுவும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது. நம்மள்ட்ட வர எந்த வண்டியுமே எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கொடுக்கறதில்ல. ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோடு தான் வெளியில் போகும் இங்கேருந்து வண்டி. அதே மாதிரி கம்ப்ளீட்டாக 1க்கு 2 வாட்டி நீங்கள் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகலாம். நம்மள்ட்ட சார்ஜஸ் வந்து அடிஷ்னல் சார்ஜஸ் தான். உங்களுக்கு நீங்கள் உங்களோட தேவைக்கு தகுந்தாப்பில் எனக்கு இது மாற்றணும் அது மாற்றணும்னா என்கிட்ட சப்போஸ் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஸ்பேர்ஸ் இருந்துச்சுன்னா நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணிடுவேன். சப்போஸ் இல்லை எனக்கு வீல்ஸ் மாற்றணும், டயர்ஸ் மாற்றணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பண்ணணுன்ற போது நான் அதை மட்டும் உங்களுக்கு அடிஷ்னல் சார்ஜஸில் வித்தவுட் லேபரில் நான் பண்ணி கொடுப்பேன் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா.
இது வந்து ஒரு 79 மாடலு, கம்ப்ளீட்டாக கிளாசிக் மாதிரி மாற்றிருக்கோம். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணிடலாம். இன்ஜின் ப்ராப்பராக இருக்கும், ரொம்ப சூப்பராக ரெடி பண்ண வண்டி இது. இது வந்து கிளாசிக் டைப்பில் கம்ப்ளீட் பாடி கிட் முனக்கட்டு கிளாசிக் மாதிரி பண்ணியிருப்போம். அண்ட் இட் இஸ் அண்ட் வெரி ஃபென்டாபுலஸ் கலர். இது வந்து ஒரு மாதிரி லிலாக்னு சொல்லுவாங்க, இது ஒரு இங்கிலீஷ் கலரு. ஸோ இது கம்ப்ளீட்டாக எனக்கு பிடிச்ச கலரு. ஸோ அதுக்காக இந்த கலரும் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் சேல் அண்ட் இட் இஸ் அண்ட் ஃபேன்சி நம்பர் வெஹிக்கிள் 1100. யாருக்கு வேணுமோ சீக்கிரம் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1989 மாடல் மேக் அம்பாசிடரு. இது இட்ஸ் அண்ட் வெரி ஃபென்டாபுலஸ் கார் இன் ரோட்ஸ் நவ். இது திருப்பி இப்போ ரீஸ்டோர் பண்ணி எல்லாம் சேல் பண்ணுறாங்க. ஸோ கேரளாவில் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஊர்லேயும் இதை நம்ம ஃபஸ்ட் டைம் கொண்டுட்டு வரலான்றதுக்காக இதை ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். ரெஸ்டோர் பண்ணி இப்போ சேலுக்கு ரெடியாக இருக்குது இவர். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா 1992 மாடல். இது வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். இன்னுமே ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஏன்னா இப்போ எல்லாருமே லைக் பண்ணுறது இந்த பிளாக் எடிஷன் தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் நான் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு 10 to 20 வெஹிக்கிள்ஸ் ரெஸ்டோர் பண்ணி இப்படி உங்களுக்கு வேணுன்ற போது பம்பர்ஸு, மிரர்ஸு இப்போ ப்ராப்பராக எப்படி நீங்கள் ஷோரூமில் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி வெஹிக்கிள் வில் பி ரெடி. உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி எங்களெல்லாம் நம்பர்லாம் ஓகே அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஆன் இதில் ஆர்டர் பேசிஸில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மட்டும் பண்ணுற மாதிரி ஃபியூச்சரில் கொண்டுட்டு வந்துடுவோம். இப்போதைக்கு இந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இதோட பீட்டு கேளுங்க, இன்ஜின் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி உங்கள்கிட்ட வண்டி இருந்துச்சுன்னா இன்ஜின் ப்ராப்பராக வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு இன்ஜினும் ரெஸ்டோர் பண்ணி தரேன். ஜனனி மோட்டார்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இன்ஜின் ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு பெயிண்டிங்கு இதெல்லாம் பண்ணணும். நான் கம்ப்ளீட்டாக உங்களோட வண்டி நான் பண்ணி தருவேன். நான் ரெஸ்டோரேஷனும் பண்ணுறேன், சேலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஜனனி மோட்டார்ஸை விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டீசல் வெஹிக்கிள். இது வந்து நிறைய பேர் என்கிட்ட டீசல் கேட்குறாங்க. ஸோ அதனால் இது வந்து கம்ப்ளீட்டாக இப்படியே நான் வண்டி எடுத்துருக்கிறேன். ப்ரீ புக்கிங்கில் தான் இப்போ டீசல் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வண்டி வேணும்னா நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நான் ரெடி பண்ணிடுவேன். ப்ரீ புக்கிங் தான், ஏன்னா என்கிட்ட பெட்ரோல் வேரியன்ட் மட்டும் தான் என்கிட்ட பல்க் ஸ்டாக் இருக்குது. டீசலுக்கு என்கிட்ட ஸ்டாக் கிடையாது. நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் அட்வான்ஸாக எனக்கு பே பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வண்டி எடுத்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணி தருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் டைப்பில் கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணிடுற ஒரு வெஹிக்கிள். இது வந்து 2003 மாடலு. இது கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணிக்கோ. இது ஃபார் சேல் தான். ஸோ இது ரெண்டுமே புக் ஆகிருச்சு. இது ரெண்டு அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. கஸ்டமர் ஃப்ரம் துபாய் இதுவும் அவங்களும். இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியே தான் நாங்கள் எங்கள்கிட்ட ஸ்டாக்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு தகுந்தாப்பில் நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம். ஹலோ, வெல்கம் டு ஜனனி மோட்டார்ஸ். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க கம்ப்ளீட்டாக நம்மளோட ரெஸ்டரேஷன் அண்ட் சேலுக்கு இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும். இப்போது நம்ம வந்து இது மட்டும் ஸ்டாக் இல்லாமல் நம்மள்ட்ட எக்ஸ்ட்ராவாக ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இன்னும் நம்மள்ட்ட என்ன ப்ளஸ் அப்படின்னா ட்ரிச்சி சுற்றி ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் உள்ளவங்களுக்கு நான் இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் பண்ணித்தரேன். விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ்க்கு மோஸ்ட்லி யாரும் பண்ணித்தர மாட்டாங்க. 2013 அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தான் அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு இஎம்ஐயே கிடைக்கும், லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம். நம்ம இப்போ விண்டேஜுக்கு நிறையா வண்டி போகிறனால இப்போ ஃபினான்ஷியர்ஸ்லாம் ஹவ் கம் ஃபார்வர்ட் டு சப்போர்ட் அஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து கேளுங்க. அப்படி சப்போஸ் உங்கள்கிட்ட சிபில் நல்லா இருக்குது, எனக்கு நார்மல் லோன் வேணால் எனக்கு சிபில் நல்லா இருக்குது அப்படின்னா என்கிட்ட மெஷின்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட நார்மலான டெபிட் கார்ட்ஸு அதை வச்சே உங்களோட சிபில் ஸ்கோர் பார்த்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஆஃப் எவ்வளோ பண்ணித்தர முடியுமோ நம்ம 100% பண்ண முடியாது. வாட் இஸ் பெஸ்ட் கேன் பி டன். ஸோ கைண்ட்லி சப்போர்ட் அஸ். இந்த சேனல் பார்க்குறவங்க பார்த்துட்டு நம்மளுக்கு வரவங்களுக்கு நான் 5 liters ஆஃப் பெட்ரோல் ஃப்ரீயாக போட்டு கொடுத்துட்றேன். டெஃப்லான் பாலிஷ் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்றேன். இதில் நம்ம அடிஷ்னலாக வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோன்னா செராமிக் கோட்டிங் பிபிஎஃப்லாம் கூட நம்ம பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் அடிஷ்னல் சார்ஜஸில் உங்களோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து. ஸோ கைண்ட்லி சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. சரி, நமக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து ஜனனி மோட்டார்ஸில் வந்து என்னென்ன கலெக்ஷன் ஆஃப் பைக்ஸ் இருக்குது, விண்டேஜ் கலெக்ஷன் பைக்ஸ் இருக்குது. ஸோ ஆரி லவர்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆரி வந்து 1 lakh கொடுங்க, 1 லட்சத்துக்கு ஆரி இருந்தால் சொல்லுங்கள், 1.5 லட்சத்துக்கு ஆரி இருந்தால் சொல்லுங்கள், ஓல்டு விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை வந்து ராயல் என்ஃபீல்ட் கலெக்ஷன்ஸில் யாராவது எனக்கு விண்டேஜ் கலெக்ஷன் லவ்வராக இருக்கீங்க, எனக்கு கண்டிப்பாக விண்டேஜ் கலெக்ஷன் பைக் தான் வேணும், அது ரீஸ்டோர் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நம்ம ஜனனி மோட்டார்ஸ் திருச்சியை வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம திருச்சியில் இப்படி
ஒரு ஷாப் இருக்குன்றது முக்காசி பேருக்கு வந்து தெரியாது. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூம் லெவலில் வந்து செட்டப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் தான் தாறுமாறாக வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்கள்ட்ட RX 100 இருக்குது, ஜெட் இருக்குது. இதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்கிறத பார்த்து தான் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து பண்ண முடியும். நம்மளே வந்து சொன்ன மாதிரி 1958 அந்த ரேஞ்சிலேருந்து டில் நோ கடைசியாக வந்த 2009 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த டயத்தில் இருந்த இன்ஜின் வரைக்குமே உங்கள்ட்ட வந்து தாறுமாறான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் வந்து ரீஸ்டோர் பண்ணுறா இருந்தாலும் உங்கள்ட்ட வண்டி இருக்குது, நீங்கள் வந்து ரீஸ்டோர் பண்ணால் தாராளமாக உங்கள்ட்ட வந்து கிட்ட ஏற்றுறதுக்கு ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு ஒரு வண்டி வாங்கணும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கணும், பட் ரீஸ்டோரில் பட் விண்டேஜ் கலெக்ஷன் தான் வேணால் தாராளமாக இங்கே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அம்பாஸ்டர் உங்கள்ட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த எல்லா வண்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அதோட ஆல்ட்ரேஷனை பொறுத்து, மாடிஃபை பொறுத்து, ரீஸ்டோரை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். அதனால் வீடியோவில் வந்து நம்ம வந்து ப்ரைஸ் வந்து சொல்லியிருக்க மாட்டோம். பட் எந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வண்டி நம்பர் நோட் பண்ணிட்டு கால் பண்ணி கேளுங்க. இண்டிவிஜுவலாக வந்து ப்ரைஸ் கண்டிப்பாக சொல்லுவாங்க. பிகாஸ் ஒரு வண்டிக்கு ஒரு மாடிஃபிகேஷனை பொறுத்து, ரீஸ்டோரை பொறுத்து ரேட் வந்து மாறும். ஸோ அதை போய் தப்பா எடுத்துக்க வேணாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வண்டி வாங்க நினச்சா கூட நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 12-13 டிஸ்ட்ரிக்ட்டை கவர் பண்ணுறோம். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் 38 டிஸ்ட்ரிக்ட்ஸுமே வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். அண்ட் அதர் ஸ்டேட்டு கூட போகிறோம். நம்ம கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுறோம். ஸோ இதே மாதிரி அடுத்து இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான நான் வந்து மீட் பண்ணுற வரைக்கும். Until it's bye from Sharan. Stay safe and be below you all. Bye.